ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீரவாண்டி வந்தாச்சுங்க. என் கணவர் வந்து அங்கப்பிரதேசனம் பண்ண போகிறாரு. ஆனால் ஆற்றுல குளிக்கலான்னு கனவு கண்டு வந்தா, போன வாட்டிலாம் ஆற்றுல குளிக்கணும்னு ஆசையே இல்லை, தண்ணி நல்லா வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஆற்றை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், வீரவாண்டி ஆற்றை மட்டும் எவ்வளோ வாடி வதங்கி போய் கிடக்குன்னு. இங்கே பாருங்கள், இது ஆறா இல்லை என்னன்னே, இது ரேட் தண்ணியாக என்னன்னே தெரியல. இதுலேயும் ஆள் குளித்து ஆயிரங்கண் மனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். என் கீர்த்தனி பாப்பாலாம் குளிக்கணும்னு ஆசையாக வந்துச்சு. கீர்த்தனி பாப்பா ஜாலியாக அந்த படிக்கட்டில் உட்காந்து குளிக்கணும்னு ஆசையாக வந்துச்சு. போச்சா வட போச்சா. இந்த பாருங்க 2 பேரும் போகிறாங்க. என் கணவரும் என் பாப்பாவும் போகுது. எங்கிட்ட போய் முக்கி எடுத்துச்சிட்டு வரட்டான். ஆற்றுல சுத்தமாக தண்ணி இல்லை. வீரபாண்டி படிக்கட்டெல்லாம் பாருங்கள், அந்த படிக்கட்டில் எவ்வளோ தண்ணி வரும். நாங்கள் இத்தனை வருஷம் வந்தப்போ நல்லா தண்ணி வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஏன் தண்ணி இல்லைன்னு தெரியலை. நல்லா தண்ணி வரும், நல்லா கால் நினச்சி குளிச்சுட்டுலாம் போகும். இந்த வாட்டி தண்ணியே இல்லைங்க சுத்தமாக. இந்த வாரம் வாடி வறங்கி போய் கிடக்கு. சட்டி எடுக்கிறேன், சட்டி காமிக்கிறேன், பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஆற்றை என் வீட்டுக்கார் நின்று போகிறாரு பாவம். எங்கன்னு போய் குளிக்க தண்ணி இல்லாமல் எங்கே போகிறாங்க அந்த மட்டும் தண்ணி சொர்றன்னு வர்ற மாதிரியே போகிறாங்க 2 பேர். போயிட்டு வரட்டும் விடு, நம்ம இங்கேயே நிற்போம். ஆசையாக வந்துச்சே என் கீர்த்தனி பாப்பா வச்சா. என் வீட்டுக்கார காமிக்கிறீங்க பாருங்க, எங்கே போகிறாங்க பாருங்க. அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்க 2 பேரும். தண்ணி ஐயோ ஆறா, இது என்னதுன்னே தெரியல, குப்பை மேடாக இருக்குது. இங்கே பாருங்க. அட கடவுளே, வீரவாண்டி ஆற்றுக்கு வந்த சோதனையை பாருங்க கடவுளே. இங்கே பாருங்க, அந்த படிக்கட்டெலாம் பாருங்கள், படு கொடூரமாக இருக்குது. சரி, இந்த தண்ணியாவது எடுத்து விட வேணாம் அந்த வாட்டி. எங்கேம்மா போகிறாங்க அவங்க அப்பாவுங்க? அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சரி போயிட்டு வரட்டும். பூரா சட்டி எடுக்கிறது எல்லாம் எடுக்கிறாங்க. அங்கே இப்போயே சட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்ணியில் முக்கி எந்திரிச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறது. வீரவாண்டி ஆற்றுக்கு வந்த கொடுமையை பாருங்கள். இத்தனை வருஷத்தில் இப்படி பார்த்ததே கிடையாது ஆறை. அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ஏன் தானியா குளிக்க போறியா? ஐயோ மீன் கவுச்சு வாட அடிக்குது. இங்கே பாருங்க, இந்த படிக்கட்டில் எப்படி தண்ணி போகும், எப்படி குப்பை மேடாக கிடக்குன்னு பாருங்க. மீன் கவுச்சு வாட இங்கே வந்து குளிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, தண்ணி போகுது, கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல பாருங்க, தண்ணி கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் மேலே ஏறி வந்தோம். வாங்க போய் பார்க்கலாம். வீட்டுக்கார் குளிச்சிட்டாரு. இப்போ போய் தண்ணி சாமிக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரட்டும். அப்பா டக்கர்னு சொல்லுது பாருங்க என்னை பார்த்து. ஏய் ஏய், என்ன என்னை பார்த்து அப்பா டக்கர்னு சொல்கிற? கொன்றுவேன். போய் தண்ணி எடுத்துகிட்டு வா மரியாதையா போ. தண்ணி எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கா? குளிக்கலையா? குளிக்கலையா? பார்த்து கல்லாக இருக்கு. குளிக்க போறியா தானியா? வேணாண்டா, வா நம்ம ஊரில் போய் ஆற்றுல குளிச்சிக்கலாம். இதில் குளிச்சு என்ன பண்ண போகிற? தண்ணி மோந்துட்டு வந்தாச்சு. மஞ்சள் வேப்பலை எல்லாம் போட்டு. அப்பா உருண்டு கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு உருண்டு கொடுக்கணும். வேணாம்ப்பா, வாப்பா நம்ம ஊரில் போய் குளிச்சுக்கலாம். இங்கே ஒருத்தர் நான் பின்னாடி வரேன் கொண்டுக்கிட்டு ஜெட்டு வேகத்தில் ஓடுறாரு. கூப்பிட்டுட்டாரு போகிறாரான்னு பாருங்க, என்ன வேகத்தில் ஓடுறாருன்னு. நம்மளால நடக்க முடியலையே. இங்கே பாருங்க, முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க. முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க. Yeah.
இருக்குது, பாத்திர கடைகள்டையும் போட்டுருக்கான் ஃபுல்லாக. அடுத்த வாரம்லாம் இங்கே நிற்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஓட்டுக்க பாருங்க, மாரியாத்தா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. பரவாயில்லைங்க, கூட்டமே இல்லை. நம்ம அழகாக தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம், கூட்டமே இல்லை. கூட்டம் இல்லாமல் இருக்குது. வரவங்களாம் இப்போ வந்துக்கோங்க, டக்கு டக்குன்னு எல்லோரும் போகிறாங்க. தள்ளிக்கிட்டுங்க. கூட்டம் கம்மியாக தான் இருக்கு. போன வாட்டில் வந்தப்போ கூட்டம் இருந்துச்சு. ஏம்மா தானியா, தானியா, கீர்த்தி, எடுத்து விடுவா, எடுத்து விடுவா, எடுத்து. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. வீரபாண்டி கோயிலில் தூரம் உருண்டு கொடுக்குற தூரம் கிறக்கம், எல்லாருக்கும் மயக்க கிறக்கமாக வருது போல். நின்று நின்று போகிறாங்க. இல்லாமல் இருக்குது, நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. பொறுங்க, கூட்டம் இல்லாமல் இருக்குது, வரவங்க சாமியை கும்பிட்டுக்கோங்க. வாங்க, பிரசாதம் விற்கிறாங்க, வாங்க வாங்கலாம். வெறும் லட்டாதே இருக்குது. இது என்னதுண்ணா? அப்போ விற்கிறாங்க, அப்போ வாங்கிக்கலாமா? ஏன்பாவா, அப்போ வாங்கிக்கலாமா? அப்போ நல்லா இருக்குமா? முறுக்கு நல்லா இல்லை, மொந்த மொந்தையாக இருக்குது. ஏன் அப்போ அப்படிதான் இருக்கும்? எடு பார்க்கலாம். இது பேர் அப்பமா, டேஸ்ட் பண்ணி பாரு. அது எதுக்கு அப்படி எடுக்கிற? நல்லா இல்லையா? நல்லா இருக்கா டேஸ்ட்டு? தானியா, உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா பாபா? அப்போ ஏதோ அதிரசம் மாதிரி இருக்கு. ₹30. நல்லாவே சில்லறை வாங்கிட்டியா? சில்லறை லட்டு புளியோதரை வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. நல்ல பல்லெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. லேஸு, குர்குரே இதே பிடிக்கும். இதெல்லாம் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், அல்வா கடை. ஐயோ, இந்த அல்வா யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நல்லா கலர் கலராக இருக்குது அல்வா பார்க்கும்போது. கொஞ்சம் கடை போட்டிருக்காங்க பாருங்கள். இது கோயில் பக்கத்தில் கொஞ்சம் கடைகள். ஸ்நாக்ஸா? காலங்காத்தால இதை சாப்பிட்ட மயக்கம் வந்துடும். தானியா, தானியா, காலங்காத்தால சாப்பிட்ட ஒரு அப்பா வரட்டும், வரட்டும் வரட்டும். பொம்மை, பில்லோ சூப்பராக இருக்குல்ல? வேணுமா? இங்கே தலையை ஆட்டுவியே.